ஹலோ வணக்கம். நான் உங்கள் இரக்கெட் ஜாயில்ஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூ ஸ்டாருங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ பற்றி தாங்க. படத்தோட ஜெனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இதை வந்துட்டு ஜெயக்குமார்ன்றவர் இயக்கியிருக்காரு. அண்ட் இது அவரோட ஃபர்ஸ்ட் படமும் கூட. இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பா ரஞ்சித் தான். கூடவே 11 லீஃப் கிரியேஷன்றவங்களும் ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் ராஜேஷ் 2 பேர் தனித்தனி கிரிக்கெட் டீம் கேப்டன்ஸா அரக்கோணம்ல இருக்காங்க. இவங்க கிரிக்கெட் ஆடணும்னு நினைச்சாலே கலவரத்துல தான் வந்து முடியும். அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஆதாயம் தேடுவாங்க. அதனால இவங்களோட கிரிக்கெட் லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா, இவங்க என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும். படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்கிறது அசோக் செல்வன். அவரோட சினி இண்டஸ்ட்ரி பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவித வளர்ச்சியா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதுவும் அவரோட ஒரு படத்தோட செலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேன் அப்பியரன்ஸோட நல்ல ரூரல் வைப்ல வந்துட்டு சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவருக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற ஒரு வெறி, ஆல்சோ அவரை நம்பி இருக்கிறவங்கள ப்ரௌடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே செமையா பண்ணியிருப்பாரு. அமைச்ச செலெக்ஷன்ல நான் அசிங்கப்பட்டதும் நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிளேயர்ஸா? நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் அவனுங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? படத்துல சாந்தனுவும் இன்னொரு ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ வைப்னு வச்சுப்போம். மற்ற கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் டஃப் தராங்க. இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசா எதுவுமே ஹிட் ஆகல. ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் கண்டிப்பா நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஒரு யதார்த்த நடிப்பை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியும். எந்த நேரமும் கிரிக்கெட்டுன்னு நான் கிரிக்கெட் சோத்துல ஒட்டினே கிரிக்க பாரு. அந்த பேட்டி ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல, நான் ஆண்டவர் பிள்ளைல பாத்துக்க. படத்துல கீர்த்தி பாண்டியன் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கியூட்டா, எலகெண்டா, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஆல்சோ அவங்களோட பார்ட் பார்த்தீங்கன்னா டீசெண்டா பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எண்ட் கிளைமேக்ஸை எலிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் அவங்க லோக்கல் ஸ்லாங் ட்ரை பண்ணது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பிருத்திவி பாண்டியராஜன் ரோல் பார்த்தீங்கன்னா அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருந்தாலும் பட் அவரோட பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங் ஆன் சீனு, ஸ்கோரிங் பண்ற மொமெண்ட்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் செமையா பண்ணியிருப்பாரு. பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான். அதனால தான்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே ஏய் உந்தன் கை வீசிடும் போய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. இந்த படத்துல பகவதி பெருமாளோட ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இருக்கும். அதுவும் அவர் நமக்கு தர பாசிட்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல அவர் நமக்கு சொல்லித்தர பாடமா இருக்கட்டும், எல்லாமே லைஃப் சம்பந்தப்பட்ட மாதிரி செமையா நடிச்சு கொடுத்துருப்பாரு. இளங்கோ குமரவேல் வந்துட்டு ஃபாதர் ரோல்ல டீசெண்டா சின்னதா இருந்தாலும் ஏஐயா இருக்கிறப்போ அந்த சிச்சுவேஷன்ல எப்படி அவரோட மைண்ட் அண்ட் அவங்களோட பசங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாரு. படத்துல லிசி வந்து ஹீரோட அம்மாவா பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாகவும் இருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸும் நல்லா இருக்கும். இந்த கிரிக்கெட்டை வந்து சோறு போட போது நல்லா விளையாடனா போடும். உன் திறமைக்கு உன்னை அள்ளிப்பாங்கடா. போய் யாருன்னு யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் ப்ளூ ஸ்டார் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸையும் அதை அந்த பாலிடிக்ஸ் பண்றவங்க எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, அவங்க ஓன் பர்சனல் கெயினுக்கு அந்த ராயல்ட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. அதே சமயம் இதனால வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க ஆசையா விளையாடணும்னு நினைக்கிறதும் தடைபட்டு போறது எப்படின்றதையும் காட்டுறாங்க. இந்த மெசேஜை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ்ட் மூலமா டைரக்டர் ரொம்ப சூப்பராகவே அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுவும் கேம் ஆடுற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையா காமிச்சிருப்பாங்க. படத்தோட ரன் டைமை டிராக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லவ் போர்ஷன்ஸ் தான் சொல்லுவேன். அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தாலும் படத்தோட லேகை வந்துட்டு லவ் போர்ஷன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ நான் இந்த படத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒரு டேக்லைன் பார்த்தீங்கன்னா, வெறுப்பு டிஸ்ட்ரக்ஷனை தான் ட்ரிகர் பண்ணும், ஆனால் பொறுமை நிறைய விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கும்.
இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா. போடா வெளில. இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே 2 டீமாக பிரிஞ்சு டைம் டு டைம் வேற வேற குரூப்ஸாக சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள கிரிக்கெட் எப்படி ஒன்று சேர்க்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது கேம்லையும் பாலிடிக்ஸ் பண்ணி கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றத இவங்க எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸோ ப்ளூ ஸ்டாருக்கு ஈரா கேட்டோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2. கண்டிப்பா நல்ல டைம் பாஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈரா கேட்.